ஃபுல் மெடல் ஆல்கெமிஸ்ட் பிரதர்ஹுட் ஆல்கெமி சயின்ஸ் ஃபிலாசபின்னு லைஃப்க்கு தேவையான பல இம்பார்ட்டன்ட் ஸ்டப்ஸை பற்றிலாம் பேசின ஒரு ஆனிமே சீரீஸ். சிம்பிளி இந்த ஆனிமேவை ஒன் வேர்டில் டிஸ்கிரைப் பண்ணணும்னா இட்ஸ் சிம்பிளி எ மாஸ்டர் பீஸ். ஏன் இந்த பார்த்தா ஆல்மோஸ்ட் எல்லாருமே இதை மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன் இன்றைக்கி வரைக்கும் ஐஎம்டிபியில் டாப் மோஸ்ட் ரேட்டட் அனிமேவாகவும் 19th மோஸ்ட் ரேட்டட் ஷோவாகவும் இருக்குது. ஏன்னா இதில் அவ்வளோ வேஸ்டான டாபிக்ஸ் எல்லாம் ரொம்பவே கிளியராக அண்ட் ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷனோட கவர் பண்ணியிருக்கிறாங்க. பொதுவாக முக்கால்வாசி சயின்ஸ் ஷோஸ்லலாம் ஏதாவது ஃபேண்டசி எலமெண்ட்ஸை ஆட் பண்ணி அதில் உள்ள லாஜிக்கை அஃபெக்ட் பண்ணி விட்ருவாங்க. பட் எஃப்எம்ஏபியில் என்ன தான் ஃபேண்டசி எலமெண்ட்ஸ் இருந்தாலும் அது லாஜிக் மிஸ்டேக்ஸ் உருவாக்காத விதமாக அதை சூப்பராக கையாண்டுருப்பாங்க. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் அதை எல்லோரும் மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் அதில் கவர் பண்ணியிருக்கிற சில இம்பார்ட்டண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு தனி சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ இதுக்கு மேலே பேசாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆல்கெமி இன் எஃப்எம்ஏபி. ஓகே, முதல்ல ஆல்கெமினா என்ன? மேஜிக்கா இல்லை இது அமானுஷமான விஷயமா ஆர் ஒரு சாதாரண மித் தானா? கண்டிப்பாக இல்லை. ஆல்கெமிங்கிறது ஒரு ப்ரோட்டோ சயின்டிஃபிக் சிஸ்டம் அண்ட் அதை யூஸ் பண்ணி ஒரு மேட்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆர் டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அதாவது ஃபஸ்ட் அந்த மெட்டீரியலை எப்படி உருவாக்குனாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அண்ட் அந்த மெட்டீரியலில் உள்ள பொட்டன்ஷியல் அண்ட் கைனெட்டிக் எனர்ஜியோட ஃப்ளோ எப்படி இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது ஒரு எனர்ஜி மூலமாக ஒரு மெட்டீரியலை இன்னும் ஈஸியர் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறது. அண்ட் லாஸ்ட்லி ரீகன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது அந்த டீகன்ஸ்ட்ரக்டட் மெட்டீரியலை நமக்கு தேவையான மெட்டீரியலாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான் ஃபைனல் ஸ்டெப். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. லைக் ஒரு மெட்டீரியலை கம்ப்ளீட்டாக டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இன்னொரு டிஃப்ரெண்ட் மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணுறது, இல்லைனா ஆல்ரெடி உடஞ்சி போன ஒரு மெட்டீரியல், அதாவது டீகன்ஸ்ட்ரக்ட் ஆன மெட்டீரியலை அப்படியே அதே மெட்டீரியலாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆல்கெமியை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். பட் இதை ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட முடியாது. இதை பண்ணுறதுக்கு கெமிஸ்ட்ரி பற்றின டீப்பான நாலேஜ் தேவைப்படும் அண்ட் ஏன்ஷியன்ட் ஆல்கெமி தியரிஸ் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இதையும் தாண்டி எனர்ஜியையும் மெட்டீரியல்ஸையும் ப்ராப்பராக ரெக்கக்னைஸ் பண்ணி மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு நேச்சுரல் டேலண்ட்டும் கொஞ்சம் வேணும். அண்ட் இதை பண்ணுறதுக்கு நார்மல் லெவலை விட அதிகமான இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் தேவைப்படும். இது எல்லாமே ஒருத்தன்ட்ட பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா அவனால தான் ஒரு ஆல்கெமிஸ்டாக ஆக முடியும். ஒரு விஷயத்தை ஆப்டைன் பண்ணுறதுக்கு அதுக்கு ஈக்குவலான இன்னொரு விஷயத்தை நம்ம கொடுத்தா தான் அதை ஆப்டைன் பண்ண முடியும். எஃப்எம்ஏபியோட மெயின் ஃபிலாசபியே அதுதான். இதை தான் லா ஆஃப் ஈக்விவலண்ட் எக்ஸ்சேஞ்ச்னு எஃப்எம்ஏபியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த லா ஆஃப் ஈக்விவலண்ட் எக்ஸ்சேஞ்சை நம்ம ரெண்டு லாவாக பிரிக்கலாம். ஒன்று லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், இதை நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். அதாவது எனர்ஜி அண்ட் மாஸ் கேன் நீதர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட், இட் கேன் ஒன்லி பி கன்வெர்டட் டு அதர் ஃபார்ம். அதாவது ஒரு மெட்டீரியலில் இருந்து அதே அளவு மாஸ் அண்ட் எனர்ஜி உள்ள இன்னொரு மெட்டீரியலை தான் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு லா என்னன்னா லா ஆஃப் நேச்சுரல் ப்ரோவினன்ஸ். அதாவது ஒரு மெட்டீரியலை கிரியேட் பண்ணணும்னா அதே காம்பனன்ட்ஸால் கம்போஸ் ஆன இன்னொரு மெட்டீரியலை வச்சு தான் கிரியேட் பண்ண முடியும். இதுதான் இந்த டூ லாஸ். அண்ட் இந்த லாஸ் எல்லாம் பிரேக் பண்ணி ஒரு ஆல்கெமிஸ்ட் ஒரு ஆல்கெமியை பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் ஆக்சிடென்ட்ஸ் லைக் மியூட்டேஷன், இன்ஜூரிஸ், அப்புறமா டெத்லாம் நடக்கிற மாதிரி நம்ம எஃப்எம்ஏபியில் பார்த்துருப்போம். அண்ட் இது ரிலேட்டடாக வரக்கூடிய டிரான்ஸ்மிட்டேஷன் சர்க்கிள் அண்ட் அதர் ஸ்டப்ஸ் பற்றிலாம் நம்ம இன்னொரு வீடியோவில் தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம எஃப்எம்ஏபியில் யூஸ் பண்ணியிருக்கிற ஆல்கெமி எந்த அளவுக்கு ரியல் லைஃப்பில் பாசிபிள்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது பாசிபிள் தானான்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்லி பாசிபிள்னு சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் கம்ப்ளீட்லி இம்பாசிபிள்னு சொல்ல முடியாது. அதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு ஆல்கெமிக்கும் பின்னாடி உள்ள லாஜிக்கையும் நமக்கு சீரீஸில் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது எல்லாமே தியரிட்டிக்கலாக, ஈவன் சில ஆல்கெமிஸ்லாம் ப்ராக்டிக்கலாக கூட பாசிபிள் தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ராய் மஸ்டாங்கோட ஃப்ளேம் ஆல்கெமியை எடுத்துப்போம். ஸோ அவர் யூஸ் பண்ணுற ஃப்ளேம் ஆல்கெமியை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னா அவரை சுற்றி உள்ள ஏர் பார்ட்டிகல்ஸை மேனிப்புலேட் பண்ணி அவரோட அந்த சிக்னேச்சர் கிளவுஸ் மூலமாக ஸ்பார்க் கிரியேட் பண்ணி தான் அந்த மாதிரியான பிளாஸ்ட்ஸ் எல்லாம் அவரால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. நம்மளை சுற்றி உள்ள ஏரில் என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் இருக்குதுன்னு நமக்கே தெரியும். 21% ஆக்சிஜன், 0.04% கார்பன் டை ஆக்சைடு அண்ட் 0.002% மீத்தேன் அண்ட் 0.01 to 0.05% ஆஃப் வாட்டர். அண்ட் இது போக இன்னும் சின்ன சின்ன காம்பவுண்ட்ஸ்லாம் இருக்கும். பட் நம்ம மஸ்டங்கோட ஃப்ளேம் ஆல்கெமிக்கு அந்த காம்பனன்ட்ஸ்லாம் தேவைப்படாது.
இப்போ இதோட ப்ராசஸை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு மஸ்டங் அவரோட ஃப்ளேம் ஆல்கமியை யூஸ் பண்ணி ஏரில் உள்ள வாட்டர் பார்ட்டிகல்ஸை ஹைட்ரஜன் கேஸாக பிரேக் பண்ணுறாரு. அண்ட் அந்த பிரேக் பண்ணப்பட்ட ஹைட்ரஜன் கேஸை நைட்ரஜனோட இக்னைட் பண்ணி, அதாவது அந்த 2 காம்போனன்ட்ஸும் கம்பஷன் ரியாக்ஷனுக்குள்ளே ஆக்கப்படுறதுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கும்போது அந்த மாதிரியான எக்ஸ்ப்ளோஷன்ஸை அவரால் உருவாக்க முடியும். ஓகே, இப்போ எஃப்எம்ஏபியில் உள்ள ஆல்கமியை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ரியல் லைஃப் ஆல்கமியை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, இந்த ஆல்கமிங்கிறது எங்கே அண்ட் எப்போ ஆரிஜின் ஆச்சு? ஆக்சுவலாக அது எப்போ ஆரிஜின் ஆச்சுன்னு யாருக்குமே எக்ஸாக்டாக தெரியாது. பட் அது ஃபஸ்ட்டு எஜிப்டில் தான் ஆரிஜின் ஆச்சு. அண்ட் ஆல்கமி பற்றின நிறைய டெக்ஸ்ட் வந்து தொலைஞ்சே போச்சு. ஆனால் இந்த கான்செப்ட் அப்படியே இந்தியா, சைனா, மிடில் ஈஸ்ட், யூரோப்னு எல்லா இடத்துக்கும் பரவுச்சு. அண்ட் இந்த ஆல்கமிங்கிறதையே முழு நேர தொழிலாக பண்ணுறவங்கள தான் ஆல்கமிஸ்ட்னு சொல்கிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஏற்ற மாதிரி ஆல்கமியை ஒவ்வொரு விஷயத்துக்கும் யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. நம்ம இந்தியா அண்ட் சைனாலலாம் இதை மெடிசினல் பர்பஸ்க்காக ஸ்டடி பண்ணாங்க. மெடிசினல் ஆல்கமினா என்ன அண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு நமக்கு எஃப்எம்ஏபியில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வெஸ்டர்ன் சைடில் இந்த ஆல்கமியை கம்ப்ளீட்டாக வேறு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாங்க. அதை பற்றி அவங்க இன்னும் நிறையா ஸ்டடி பண்ணாங்க. அண்ட் அதை பற்றி அவங்க ஸ்டடி பண்ண எல்லாத்தையும் சில சிம்பிள்ஸ் அண்ட் கோட்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணாங்க. அண்ட் இதை தான் நம்மளுக்கு எஃப்எம்ஏபியில் நிறைய இடங்களில் நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் இந்த ஆல்கமியை பொறுத்தளவு இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயமுமே ஃபயர், வாட்டர், ஏர் அண்ட் எர்த்துங்கிற இந்த 4 எலமெண்ட்ஸ்னால தான் உருவாயிருக்கு. அண்ட் அடிஷ்னலாக மெர்க்குரி, சல்ஃபர் அண்ட் சால்ட்டும் கொஞ்சம் கம்பைன் ஆகி தான் காம்போனன்ட்ஸ்லாம் மேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஹியூமன்ஸ் என்ன முடிவுக்கு வந்தாங்கன்னா, இந்த ஆல்கமியை யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்துக்கு கன்வெர்ட் பண்ணலாங்கிற ஐடியாவுக்கு வந்தாங்க. ஏன்னா எல்லா காம்பவுண்ட்ஸுமே நம்ம ஏர்லியாக டிஸ்கஸ் பண்ண எலமெண்ட்ஸ்னால தானே கம்போஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போது ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றுறது பாசிபிள் தாங்கிற ஐடியா வருது. ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த ஆல்கமியை வச்சு ஒரு 3 முக்கியமான விஷயங்களை பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு, ஒரு சாதாரண மெட்டலை எடுத்து ப்ரெஷியஸான மெட்டல் லைக் கோல்டாக கன்வெர்ட் பண்ணுறது. அண்ட் இந்த ப்ராசஸை தான் கிறிசோஃபியான்னு சொல்லுவாங்க. செகண்டு, எலிக்சர் ஆஃப் லைஃப்பை உருவாக்குறது. இந்த லிக்யூடை யூஸ் பண்ணி பேசிக்காக எந்த ஒரு இல்னஸையும் க்யூர் பண்ண முடியும். தேர்டு, ஆல்கஹிஸ்ட்டை உருவாக்குறது. இதை யூனிவர்சல் சால்வெண்ட்டுன்னு சொல்லலாம். இதை யூஸ் பண்ணி பேசிக்காக எந்த மெட்டீரியல்னாலும் டிசால்வ் பண்ண முடியும். அண்ட் இது எல்லாத்தையுமே ஃபிலாசபர் ஸ்டோனுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே அடக்குறாங்க. அண்ட் அதை பற்றி நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இதெல்லாம் இப்போ கேட்கும்போது நமக்கு லைட்டாக வியர்டாக தோணலாம். ஏன்னா இப்போ சயின்ஸ் பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கு. இப்போது நம்ம எல்லாருமே இந்தளவு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுருக்கோம்னா அதெல்லாம் புக்ஸ் மூலமாக ஒவ்வொரு ஜென்ரேஷனாக பாஸ் ஆன விஷயந்தான். அந்த வகையில் அந்த டைமில் உள்ள இன்ஃபர்மேஷனை வச்சு தான் இந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் ஆல்கமிஸ்ட்ஸ்க்கு வந்தது. இதை இப்போ உள்ள டைமுக்கு ஏற்ற மாதிரியான டேர்ம்ஸில் சொல்லணும்னா, ஒரு ஓரை ஹீட் பண்ணும்போது அதில் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். லைக் அதோட கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி. அண்ட் இதுக்கு ரீசன் வந்து ரொம்ப சிம்பிள் தான், அந்த ரா ஓரில் உள்ள இம்ப்யூரிட்டிஸ். ஆனால் அந்த டைமில் உள்ள ஆல்கமிஸ்ட் என்ன பிலீவ் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு மெட்டீரியலை இன்னொரு மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணுறது பாசிபிள் தாங்கிறதுக்கு இதுதான் நம்மளுக்கு இருக்கிற ப்ரூஃப் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. அண்ட் இந்த கெமிக்கல் ஆல்கமியும் ஒன்றும் கட்டுக்கதெல்லாம் இல்லை, இது ஒரு நேச்சுரல் ஃபினாமினன் தான். ஸோ அந்த டைமில் உள்ள ஆல்கமிஸ்ட் அதை அவங்களுக்கு அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நினச்சாங்க. ஓகே, இப்போ இந்த ஃபிலாசபர் ஸ்டோன்னா என்னென்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். எஃப்எம்ஏபியில் இதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ பேசிக்காக ஃபிலாசபர் ஸ்டோன்னால் என்னென்ன முடியும்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போது அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எக்ஸாக்ட்லி அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு யாருக்குமே தெரியாது. பட் மேலோட்டமாக என்ன சொல்கிறாங்கன்னா, வேரியஸ் எலமெண்ட்ஸை ஒன்றா ஹீட் பண்ணி அதில் சில கலர் சேஞ்சஸ் நடக்கும்போது இந்த ஃபிலாசபர் ஸ்டோனை க்ரியேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் அது என்னென்ன கலர்ஸ்னால், ஃபஸ்ட்டு பிளாக், நெக்ஸ்ட் ஒயிட், அடுத்து எல்லோ, அப்புறமா லாஸ்ட்லி ரெட். இந்த ப்ராசஸ்க்கு அப்புறமா தான் ஃபிலாசபர் ஸ்டோன் க்ரியேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பட் இதை எப்படி பண்ணுறதுங்கிறது தான் கொஸ்டினே. அண்ட் இதை யூஸ் பண்ணி ஒரு சாதாரண மெட்டலை கோல்டாக மாற்ற முடியும். தென் இதை பவுடர் பண்ணி ஒயினில் ஆட் பண்ணுறது மூலமாக எலிக்சர் ஆஃப் லைஃப்பை வந்து உருவாக்க முடியும். அண்ட் ஆல்கஹிஸ்ட்டை கூட க்ரியேட் பண்ண முடியும். லேட் மிடிவல் பீரியடில் உள்ள பல ஆல்கமிஸ்ட்டுக்கு இந்த ஸ்டோனை எப்படியாச்சும் க்ரியேட் பண்ணிடணும் அப்படின்னு ரொம்பவே அப்சஸ்டாக இருந்தாங்க. அண்ட் இந்த பீரியடில் தான் சில பேர் உண்மையிலே இந்த ஸ்டோனை க்ரியேட் பண்ணிட்டாங்கன்னு நிறைய கட்டுக்கதைகள்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிது. ஏன்னா அப்போ தான் ஃபியூச்சரில் வர ஆல்கமிஸ்ட்லாம் விரக்தியாகி ஃபிலாசபர் ஸ்டோன் க்ரியேட் பண்ணுறது ஐடியாவையே விடாமல் இருப்பாங்க. அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச லியோனார்டோ டா வின்சியே ஒரு காலத்தில் இந்த ஃபிலாசபர் ஸ்டோனை ஓன் பண்ணியிருந்ததாலாம் ரூமர்ஸ் உண்டு. அண்ட் அது மேபி உண்மையாக கூட இருந்திருக்கலாம். ஹிஸ்ட்ரியில் உள்ள பல சயின்டிஸ்ட் அண்ட் ஃபிலாசபர்ஸ்லாம் ஆல்கெமிஸ்டாக இருந்திருக்காங்க. லைக் சயின்டிஸ்ட் ஐசக் நியூட்டன் அண்ட் டைகோ பிராட்சேங்கிற ஆஸ்ட்ராலஜிஸ்ட் அண்ட் ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரின்னு சொல்லப்படுற ராபர்ட் பாய்லி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பீரியடில் வந்து ஆல்கெமிஸ்டாக இருந்திருக்காங்க.
அண்ட் இந்த ஆல்கெமியை யூஸ் பண்ணி ஹியூமன்ஸ் நிறைய அடிப்படையான விஷயங்களெல்லாம் க்ரியேட் பண்ணாங்க. லைக் சைனீஸ் ஆல்கெமிஸ்ட் தான் கன் பவுடரை டிஸ்கவர் பண்ணாங்க. அண்ட் வெஸ்டர்ன் ஆல்கெமிஸ்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் லைக் சல்ஃபியூரிக் ஆசிட் எல்லாம் க்ரியேட் பண்ணாங்க. இந்த மாதிரி நம்மளோட டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற பல விஷயங்களை இந்த ஆல்கெமினால தான் டிஸ்கவர் பண்ணப்பட்டது. 18th சென்ச்சுரிக்கு அப்புறம் மாடர்ன் சயின்ஸோட பயங்கரமான டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறமா இந்த ஆல்கெமிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போச்சு. பட் ஸ்டில் ப்ரெசன்ட் டேல கூட சில ஆல்கெமிஸ்ட்லாம் எக்ஸிஸ்ட் ஆகுறாங்க. பட் சயின்ஸுங்கிற ஒரு விஷயம் பயங்கரமாக டெவலப் ஆனதுனால இந்த ஆல்கெமி மேலே உள்ள ஒரு ஈடுபாடு வந்து நிறைய பேத்துக்கு குறைஞ்சி அதை காலப்போக்கில் நிறைய பேர் மறந்தே போயிட்டாங்க. ஸோ மொத்தத்தில் ஆல்கெமிங்கிறது இன்னைக்கு இந்த அளவுக்கு சயின்ஸ் வளர்ந்து நிற்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிற ஒரு ஆர்ட்னு கூட சொல்லலாம். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் எஃப்எம்ஏபியை நமக்கு அவ்வளோ சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க ஹிரோமு அராகாவா. ஹோப் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு தூங்குனீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் அதையும் தாண்டி ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் பிரதர்ஹுட்டில் இன்னும் எக்கச்சக்க காம்ப்ளிகேட்டடான டாபிக்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பட்டுச்சு அப்படின்னா அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதை பற்றியும் டீட்டெயில்டாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ மேக் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி உங்களுக்கு அனிமே ரிலேட்டட் வீடியோலாம் தமிழில் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒட்டாக்கு தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video.